மதுரையில அக்டோபர் 5ஆம் தேதி இளைஞர் எழுச்சி மாநாட்டை நாம் நடத்தவில்லை. பத்தி கேள்வி, ஒரு முஸ்லீம் இளைஞனை கூப்பிடுங்க. என்னப்பா வக்ஃப்ல இப்ப நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்க, என்னப்பா சொல்லியிருக்காங்க? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை கேட்டா என்ன சொல்வான்? பாய் நம்ம ஊருக்கு விஜய் எப்ப பாய் வருவாரு? செருப்ப கழட்டி அடி பாய். அந்த திருவாரூர்ல இருந்து அப்படியே ஈஸியா வழியா அங்க வந்துருவாரா பாய்? வரும்போது சொல்றேன், காருக்கு முன்னால உன்னை தள்ளி விடுறா இல்லையான்னு. அவர் எப்ப பாய் வருவாரு? அவன் வந்தா வக்ஃப் சொத்து உனக்கு மீண்டு வந்துருமா? அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, பார்த்துட்டு செத்துட்டனே வைப்போம். மலைக்கு உனக்கு என்ன, எப்ப விஜய் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு, போப்பா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினே கிடையாது. மலக்கு சொல்லிட போறாரா? வீதிகளில் இறங்கி ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை முன்னெடுக்காமல் வக்ஃப் விவகாரத்தில் நம்முடைய உரிமையை நாம் மீண்டும் பெற முடியாது, நிலைநாட்ட முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். தமிழகம் முழுக்க ஜனநாயக பூர்வமான போராட்டங்கள் ஒவ்வொரு அமைப்புகளாலும் ஒவ்வொரு ஜமாத்தார்களாலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜனநாயக பூர்வமான போராட்டங்கள் இல்லை என்றால் வக்ஃப் விவகாரத்தில் நாம் வெல்ல முடியாது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும். இப்படி தொடர்ச்சியாக நமக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், அட்டூழியங்கள் இவற்றையெல்லாம் தட்டி கேட்கிற விதமாகும். இதை பற்றி கொஞ்சமும் கவனத்தில் கொள்ளாமல் தாண்டோண்டித்தனமாக சென்று கொண்டிருக்கிற இளைய சமூகத்தை சமுதாய பொறுப்புள்ளவனாக அவனை மாற்றக்கூடிய வகையிலும் தான் மதுரையில அக்டோபர் 5ஆம் தேதி இளைஞர் எழுச்சி மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில ஆண்கள் பெண்கள் என பெருந்திரளாக பேரார்வத்தோடு நாம் பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்தில வக்ஃப் சட்ட திருத்தம் என்கிற பெயரில் முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற வரலாற்று அநீதியை முஸ்லிம் சமூக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்புகளின் பாதகமான அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். கடந்த வருடம் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்று மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் முன்வைத்தார்கள். அதில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று இந்தியாவெங்கிலும் மத்திய அரசின் சார்பாக நியமிக்கப்பட்ட ஒரு குழு மக்களின் கருத்துக்களை கேட்டு அறிவதற்காக பயணப்பட்டது. அதிலும் கூட ஏராளமான இஸ்லாமிய அமைப்புகள், ஜனநாயக ரீதியிலான அமைப்புகள், ஏனைய நிறுவனங்கள் என்று ஒருமித்த வகையிலே இந்த சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கின்றது. அரசமைப்பு சட்டம் முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கின்ற மத சுதந்திரத்தில் பாஜக அரசு கொண்டு வருகிற இந்த வக்ஃப் புதிய சட்டம் தலையிடுகிறது என்ற கருத்துக்களையே சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த கருத்துக்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் புறந்தள்ளி சட்டத்தை இயற்றியே தீர வேண்டும், வக்ஃப் சொத்துக்களை அபகரித்தே ஆக வேண்டும் என்பதில் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. இந்த வருடத்தினுடைய ஏப்ரல் மாதத்திலே குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்பது சட்ட அங்கீகாரத்தை பெற்றது. நடைமுறைக்கு வரும் வகையிலான சட்ட வடிவத்தை அது பெற்றது. ஏப்ரல்ல அது சட்ட வடிவம் பெற்றதற்கு பிறகு அந்த காலகட்டத்திலேயே உச்சநீதிமன்றத்தில் பல நூறு வழக்குகள் வக்ஃப் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1995 பழைய வக்ஃப் சட்டத்தில் உள்ள பல்வேறு ஷரத்துகளை நீக்கி 2025 இப்போது சேர்க்கப்பட்டிருக்கிற பழையதில் நீக்கப்பட்டிருக்கிற பல்வேறு அம்சங்கள் சிறுபான்மை சமூகமான முஸ்லிம் மக்களினுடைய கலாச்சாரத்தை அழிக்க முற்படுகிறது. அவர்களின் வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை அவர்களிடமிருந்து பறிக்கின்றது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே உச்சநீதிமன்றத்தில் பல நூறு வழக்குகள்
திமுகவின் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது, காங்கிரசின் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பல அமைப்புகளும் இந்த வழக்கில் தங்களை ஒரு வாதியாக சேர்த்துக் கொண்டார்கள். பல மாதங்கள் அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. ஆரம்பத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் துவக்க விசாரணையின் போது இந்த வழக்கை விசாரிக்கின்ற தருணத்தில் அவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகள் இந்தியாவெங்கிலும் உள்ள முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்தது. இப்படி எல்லாம் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை விடாது அவர்களை துரத்தி அடிக்கும் வண்ணம் பல்வேறு எதிர்கேள்விகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எழுப்புகிறார். ஆகவே இந்த விவகாரத்தில் இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு ஏற்பட்டுவிடும், புதிதாக இயற்றப்பட்டிருக்கிற வக்ஃபு சட்டம் முற்றும் முழுவதுமாக நீக்கம் செய்யப்பட்டுவிடும் என்று நம்பினார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் பிஜேபி ஆட்சி கட்டிலில் அமர்ந்து துவக்கம் காலம் தொட்டு இப்போது வரையிலையும் அவர்கள் மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, விவசாயிகளை பற்றி சிந்திப்பதில்லை, வேலைவாய்ப்பு இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிற இளைஞர்களை பற்றி கவலை கொள்வதில்லை, விலைவாசி உயர்வை பற்றி, விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு, அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன் இப்போது கூட அமெரிக்கா விதித்திருக்கிற 50% வரி விதிப்பின் காரணத்தினால் இந்தியாவில் எத்துணை வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள், அதற்கு என்ன தீர்வு, அதை பற்றியும் அவர்கள் யோசிப்பதில்லை. ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்த காலம் தொட்டு இப்போது வரையிலும் அவர்கள் யோசிப்பது இந்த சமூகத்தை எப்படி ஒடுக்கலாம், இந்த சமூகத்தை எவ்வாறு அடக்கலாம், இவர்களின் உரிமைகளை படிப்படியாக எப்படியெல்லாம் அவர்களிடமிருந்து பிடுங்கி எறியலாம், முஸ்லிம் சமூகத்தை ஒடுக்குவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களும் அதற்கு சாட்சி. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே, வாக்களித்தார்களே, ஏமாற்றினார்களே, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஏதேனும் ஒரு சட்டத்தை ஏற்றியிருப்பார்களா? மக்கள் எந்தெந்த அம்சங்களால் பாதிக்கப்படுகிறார்களோ அவற்றை நீக்குவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்களா? கொண்டு வந்தார்களா? இல்லை. இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் என்று பார்த்தாலே முத்தலாக்கு தடை சட்டம், பாபர் மஸ்ஜிதை இடித்து அந்த நிலத்தில் கோவிலை கட்டுவது, அங்கே கும்பாபிஷேகம் நடத்துவது, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது, முஸ்லிம் பெண்மணிகள் கல்லூரிக்கு வரும் பொழுது தலைமுக்காடு போடக்கூடாது, சிஏஏ குடியுரிமை வழங்கும் சட்டம் என்று சொல்லி முஸ்லிம்களின் குடியுரிமையை பறிக்கும் வகையிலான சட்டத்தை கொண்டு வருவது, இப்படி முழுக்க முழுக்க இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் அத்தனையும் சாட்சி பகர்கிறது. இவர்களுக்கு இந்திய மக்களை பற்றி கவலை இல்லை, இந்திய முஸ்லிம்கள் தான் இவர்களுடைய இலக்கு. RSS அஜெண்டா மறைமுகமாக வழங்குகிறது. ஆட்சிக்கட்டில் அமர்ந்திருக்கிற மோடிக்கு RSS வழிகாட்டுகிறது, பாதை காட்டுகிறது. அந்த பாதையில் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் வக்ஃப் சட்ட திருத்தம் என்கிற பெயரில் இந்த சட்டத்தையும் இவர்கள் கொண்டு வந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த ஏனைய சட்டத்தின் போது கூட தமிழகம் கொந்தளித்தது, இந்தியாவின் தென்னிந்திய பகுதிகள் கொந்தளித்தது. ஜனநாயக பூர்வமான போராட்டங்களின் வாயிலாக தம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஆனால் வட மாநிலங்களில் முஸ்லிம்களிடத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் தான் இருந்தார்கள். மாட்டிறைச்சின் பெயரால் கொல்லப்பட்ட பொழுது அதை கண்டித்து அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவில்லை. பள்ளிவாசல்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பெருந்திரளான ஆர்ப்பாட்டங்கள் வடக்கில் நடைபெற்றதில்லை. வடக்கு மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்கள் விழித்துக் கொண்ட விவகாரம் வக்ஃப் சட்டம் மட்டும்தான். இந்த புதிதாக பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃப் சட்டத்தின் போது மாத்திரம்தான் இந்தியாவெங்கிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. வட மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்களும்
ஊபியில் உள்ள முஸ்லிம்கள், டெல்லியில் உள்ள முஸ்லிம்கள், மத்திய பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம்கள், அத்தனை மாநிலங்களில் உள்ள முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை முன்னெடுத்தது இந்த வக்ஃப் விஷயத்தில் மட்டும்தான். இதுலதான் அவனுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துச்சு. நாடெங்கிலும் போராட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்றம் அத்தகைய போராட்டங்களை பார்த்தது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் துவக்க விசாரணையின் போது பல கேள்விகள். மக்கள் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் கடந்த 15ஆம் தேதி, இந்த மாதத்தின் 15ஆம் தேதி புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்குகிறார்கள். 5-6 மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரிப்புகள், முந்தைய தலைமை நீதிபதிகளின் அவதானிப்புகள், கவனிப்புகள், புதிய தலைமை நீதிபதியின் அவதானிப்புகள், கவனிப்புகள் எல்லாவற்றையும் சேர்த்து 128 பக்கத்திற்கு ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்குகிறார்கள் வக்ஃப் சட்ட விவகாரத்தில். வழக்கின் நோக்கம் என்ன? இந்த சட்டம் செல்லாது. வழக்கு தொடுத்தவர்களின் நோக்கம் என்ன? இந்த சட்டத்தை அடியோடு நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும். இந்திய முஸ்லிம்களின் எதிர்பார்ப்பு என்ன? எங்களுக்கென்று அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு பல்வேறு சுதந்திரங்களை வழங்கியிருக்கிறது. அத்தனை சுதந்திரத்திலும் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த புதிய சட்டம் தலையிடுகிறது, எங்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கின்றது. ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை தூக்கி கடாசி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்திய முஸ்லிம்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வழக்கம் போல பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் நாம் எப்படி ஏமாற்றப்பட்டோமோ, ஏனைய முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற விவகாரத்தில் எப்படி நாம் வஞ்சிக்கப்பட்டோமோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையிலே இந்த விஷயத்திலும் நீதிமன்றத்தின் கருத்துக்களால் இந்திய முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தம்முடைய இடைக்கால தீர்ப்பை வழங்கிய பொழுது திமுக அதன் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த தீர்ப்பை வரவேற்று கருத்துக்களை பதிவிடுகிறார். சூப்பர் தீர்ப்பு, ஜனநாயகம் வென்றுவிட்டது. திமுகவின் தரப்பிலிருந்து அறிக்கை, காங்கிரசின் தரப்பிலிருந்து அறிக்கை, தீர்ப்பை வரவேற்று, கம்யூனிஸ்டுகளின் சார்பில் இருந்து அறிக்கை, தீர்ப்பை வரவேற்று, அத்தனை கட்சிகளும் தமிழகத்தில் இந்த வக்ஃப் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடிய கட்சிகளும் கூட, முஸ்லிம்களின் பக்கம் நின்று நியாயத்தின் குரலை எழுப்பிய கட்சிகளும் கூட இந்த தீர்ப்பை வரவேற்று கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆஹா ஓஹோ என்று புகழ்கிறார்கள். சரி, அப்படி புகழும் வண்ணம் அந்த தீர்ப்பில் அப்படி என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இத்துணை தலைவர்களும் வரவேற்கும் வகையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தீர்ப்பில் எதுவும் இல்லை. 44 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. 44 திருத்தம். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இடைக்கால தீர்ப்புல ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் தடை. நீங்க 128 பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் தடை. என்ன விஷயம்? புதிதாக கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் சொல்றாங்க, ஒரு லேண்ட், ஒரு வக்ஃப் லேண்ட், அந்த வக்ஃப் லேண்ட்ல ஒரு பிரச்சனை வருகிறது. இது அரசாங்கத்திற்கு சொந்தமானதா அல்லது வக்ஃபிற்கு சொந்தமானதா என்று பிரச்சனை வருமையானால், ஒரு டிஸ்பியூட் ஏற்படுமையானால், பழைய சட்டத்தில் என்ன 1995 அப்போதைய வக்ஃப் சட்டத்தின்படி டிஸ்பியூட் இருந்தா வக்ஃப் தீர்ப்பாயம் அங்க போகணும். தீர்ப்பாயம் வழங்குகிற தீர்ப்பில் அதிருப்தி இருக்குமையானால் அதற்கு அடுத்த தரத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அங்குள்ள நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பில் அதிருப்தி இருக்குமையானால் உயர் நீதிமன்றம் செல்லணும். உயர் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பில் அதிருப்தி இருந்தா உச்ச நீதிமன்றம் போகணும். தீர்ப்பாயம், மாவட்ட நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இப்படித்தான் பழைய சட்டம். புதுசா கொண்டு வந்த இந்த 2025 இந்த வக்ஃப் சட்டத்தில் எப்படி ஆக்கிட்டாங்க? ஒரு லேண்ட்ல வக்ஃபுக்கும் அரசாங்கத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டா அதன் இறுதி முடிவை
மாவட்ட ஆட்சியர் முடிவெடுப்பார். முடிஞ்சு போச்சு. அது யாருக்குரியதுங்கிறது யாரு சொல்வாரோ? தீர்ப்பாயத்துக்கு வேலை இல்லை, மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வேலை இல்லை, உயர் நீதிமன்றத்திற்கும் வேலை இல்லை, உச்ச நீதிமன்றத்திற்கும் வேலை இல்லை. மாவட்ட ஆட்சியரை தீர்ப்பு சொல்லிடுவார். மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்வார்? வட மாநிலங்கள்ல மாவட்ட ஆட்சியர்கள் என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அவர்கள் நியமிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் என்ன தீர்ப்பை வழங்குவார்கள் என்பது நமக்கு தெரியாத, கணிக்க முடியாத. அப்ப அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரோ அதுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஊபியில அந்த மொட்டையின் சார்பா நியமிக்கப்பட்ட யோகி ஆதித்யநாத் மொட்டை இருக்கிறார்ல, அவர் சார்பா நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்வாரு? இது வக்ஃபுக்குரியது, உங்களுக்குரியதுதான் சொல்லிடுவாரா? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் என்ன தீர்ப்பை வழங்குவார்கள்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுதே பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் RSS சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களால் தான் வழிபாட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்த பாபர் மஸ்ஜித் வழிபாடு நிறுத்தப்பட்டது. அத்தகைய சிந்தனை கொண்ட மாவட்ட ஆட்சியாளர்களால் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த பள்ளிவாசல் இழுத்து மூடப்பட்டது. அத்தகைய மாவட்ட ஆட்சியர்களின் முன்னிலையில் தான் பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அவன் நமக்கு வக்ஃபு நிலத்தை தூக்கி தந்துருவானா? இப்படி ஒரு அநியாயமான அபாண்டமான சட்ட திருத்தம் புதிய வக்ஃபு சட்டத்தில் இருந்தது. இப்ப உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இடைக்கால தீர்ப்பில் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம் இல்லை. இது ஒன்னதான் தடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, மாவட்ட ஆட்சியர்லாம் சொல்லக்கூடாது. அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற நீங்க சொல்லிடுவீங்கன்னா அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? மாவட்ட ஆட்சியர்லாம் இந்த லேண்ட் விஷயத்துல முடிவெடுக்க கூடாது. அவங்க அரசாங்கத்தின் பிரதிநிதி. மாவட்ட ஆட்சியர் என்பது ஒரு நிலம் அரசாங்கத்திற்குரியதா வக்ஃபுக்குரியதா என்று பிரச்சனை வரும் பொழுது அரசாங்கத்தின் சார்பில் நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரியே தீர்ப்பு சொல்லிடுவாரா? அது சரியில்லையே. ஆகவே அதனை நீங்கள் தீர்ப்பாயம் அந்த அதிகாரத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப அது ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? பழையபடிதான் தீர்ப்பாயத்துக்கு போகணும். தீர்ப்பாயம் சொல்லுகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாவட்ட நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் வந்துடும். இந்த ஒண்ணுதான் இடைக்கால தீர்ப்பில் தடை செய்யப்பட்ட ஒரு அம்சம். இந்த தடை கூட உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற பொழுது இடைக்கால தடை என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. இடைக்கால தடை, நிரந்தரமான தடை அல்ல, நீடித்த தடை அல்ல, இடைக்கால தடை. இந்த ஒண்ணுக்கு மட்டும்தாங்க தடை. நம்ம எதிர்பார்த்தது என்ன? இந்த 44 இந்த ஒண்ணு மட்டும் அழிக்கிறதா? 44 கோடு போட்டாங்க. 44 கோடு போட்டு நம்மளை எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிக்கலாம். நம்மிடமிருந்து வக்ஃபு சொத்துக்களை எப்படியெல்லாம் கொள்ளைப்புற வழியாக பிடுங்க வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் உள்ளே புகுந்து பிடுங்கலாம். நாம நீதிமன்றத்துக்கு போறோம், ஐயா என் வீட்டுல 44 ஓட்டையை போட்டு என் சொத்துக்களை எல்லாம் திருடுறான், என் பொருட்களை எல்லாம் அபகரிக்கிறான்னு சொன்னா நீதிமன்றம் 44 வாசல்களையும் அடைக்க வேண்டும், திருடர்களை தூக்கி உள்ளே போட்டிருக்க வேண்டும். இது அப்பட்டமான திருட்டு என்கிற தீர்ப்பை வழங்கியிருக்க வேண்டும். அப்படி நம்ம எதிர்பார்த்து போனா 44 ஓட்டையில இந்த ஒரு ஓட்டை தப்புன்னு ஒரு ஓட்டையை மட்டும் அடிக்கிறது. அந்த ஒரு ஓட்டையை நிரந்தரமா அடிக்கல, சும்மா மண்ணள்ளி அடிச்சு வச்சிருக்கிற தற்காலிகமா இப்படி பண்ணிக்குவோம். மிச்சம் 43 ஓட்டை இருக்கு, அது வழியா என்னுடைய சொத்துக்கள் களவு போகிறது. அதை பற்றி உச்ச நீதிமன்றத்தின் கருத்து என்ன, பார்வை என்ன? அதை தடுக்கல, ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார்கள். உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பை வழங்குகிற துவக்கத்திலேயே சொல்லிவிட்டார்கள், இந்த சட்டத்தை முழுவதுமாக நீக்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. அப்படின்னா என்ன? முழுவதுமா நீக்க முடியாது. நாம சொல்றோம் வக்ஃபு சட்டத்தை டோட்டலா க்ளோஸ் பண்ணுங்க. உச்சநீதிமன்றம் சொல்கிறது முழுவதுமாக இதனை நீக்க முடியாது. ஆரம்பத்திலேயே தெளிவாக தம்முடைய தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள், முழுவதுமா நீக்க முடியாது. அதில் உள்ள ஒவ்வொரு அம்சமா தான் பேச முடியும். அப்படி ஒவ்வொரு அம்சம் 6 மாத காலம் வழக்கு நடந்திருக்குங்க. 6 மாத காலமா இருதரப்பு வாத பிரதிவாதங்களை கேட்டு நீதிபதி அடைச்சிருக்கிற ஒரே வாசல் என்ன? கலெக்டருக்கு அதிகாரம்ங்கிறது தப்பு, இந்த ஒன்றை மட்டும்தான் தடை. மிச்சமுள்ள விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு பாதகம்.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்புல இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்றார். புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில், வக்ஃபு சட்டத்தின்படி ஒரு முஸ்லிம் வக்ஃபுக்கு தம்முடைய சொத்தை தானமா வழங்குறதா இருந்தால் அவர் 5 வருஷம் இஸ்லாத்தில் இருந்திருக்க வேண்டும். 5 வருஷம் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ற, நடைமுறைப்படுத்துகிற முஸ்லிமா இருக்கணும் என்பது புதிதாக கொண்டு வந்திருக்கிற சட்டம். இதை நம்ம அப்பவே கேட்டோம், விமர்சனம் பண்ணோம். இந்த சட்டம் எவ்வளவு பாரபட்சமானது, எவ்வளவு அநியாயமானது. ஒரு முஸ்லிம் வக்ஃபுக்கு தம்முடைய சொத்தை கொடுக்கிறார்னா அவர் 5 வருஷமா இஸ்லாத்தில் இருக்கணும், முஸ்லிமா இருக்கணும், இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிமா இருக்கணும்னு நிபந்தனை போடுறீங்களே, இது கூறுகட்டத்தனமா இருக்கு. இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். எப்ப 5 வருஷம் ஒரு முஸ்லிமா இல்லையான்னு, இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிமா அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படிப்பா பார்ப்பேன்? அவன் நோன்பு வைக்கிறானா இல்லையான்னு பாப்பியா? அவன் தொழுகிறானா இல்லையான்னு பாப்பியா? கவர்மெண்ட்டுக்கு இதுவா வேலை? அது எப்படி நீங்க பாப்பீங்க? இது பாரபட்சமானது அப்படின்னு கேட்டோம். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த அமர்வில் 15ஆம் தேதி வழங்கப்பட்ட இடைக்கால தீர்ப்புல அதுக்கும் இடைக்கால தடை அப்படிங்கிறார். நல்லா கவனிக்கணும். 5 வருஷம் கழிச்சு தான் வக்ஃபுக்கு அவர் சொத்துக்களை தானம் பண்ணணும் என்பது இடைக்கால தடை. ஆனா இடைக்கால தடைக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நீங்க இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. 5 வருஷமா இஸ்லாத்தை பின்பற்றுகிறாரா இல்லையா? அவர் 5 வருஷமா இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம் என்பது உறுதியானா தான் வக்ஃபுக்கு அவர் லேண்டை கிரியேட் பண்ண முடியும், வக்ஃபுக்கு தானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு முஸ்லிம் அவர் இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லிமா இல்லையா என்பதற்குரிய விதிகள் எதுவுமே இல்லை. ஆகவே மாநில அரசு, உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், மாநில அரசு ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம் என்பதற்குரிய நிபந்தனைகளை வகுத்ததற்கு பிறகு இது அமுலாகும். அதுவரையிலையும் மாநில அரசுகள் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம் யார் என்பதற்குரிய நிபந்தனைகளை வகுக்கும் வரை இந்த நிபந்தனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. புரிஞ்சுச்சா? இதுக்கு நிரந்தரமா தடை இல்லை, இடைக்கால தடை. அந்த இடைக்காலம் என்பது எதுவரையிலும், அதையும் நீதிபதியே விளக்கிறார், தம்முடைய தீர்ப்பில் சொல்லிவிடுகிறார். எதுவரையிலும் மாநில அரசு இதற்கான விதிகளை வகுக்கும் வரை. அப்ப மாநில அரசு வகுக்கணும். மாநில அரசு என்னன்னு வகுப்பீங்க? எப்படி வகுப்பீங்க? இப்ப நீங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப அங்கெல்லாம் இந்த வக்ஃபு சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இந்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற இடைக்கால தீர்ப்பின்படி வக்ஃபு சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. அவர் இடைக்காலமாக தடை விதித்திருக்கிற அந்த ஒரு அம்சத்தை தவிர கலெக்டருக்கு அதிகாரம் இல்லைங்கிறார்ல, அது மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் அமலுக்கு வந்துருச்சு. அதன்படி இந்த அம்சமும் அமலுக்கு வரவிருக்கிறது. அப்ப இந்த அம்சத்தில் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு? மாநில அரசு நிபந்தனைகள் வகுங்க. அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற முஸ்லீமா இல்லையா என்பதற்கு ஏதாவது ஷரத்துகளை சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் இது அப்ளை ஆயிரும். இப்ப முதல் வேலையா மோடி என்ன செய்வார்? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன பண்ணும்? அவங்க மாநிலத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லீம் என்பதற்கு ஷரத்துகளை வகுப்பாங்க. அவங்களுக்கு அதற்கு வேலை. அவங்க தான் மக்களை பத்தி கவனிப்பதற்கு தயாரா இல்லையே. இந்தியாவினுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு தயார் இல்லை. இந்தியாவின் ஜனநாயகம் அழுகிக் கொண்டிருக்கிறது, நாட்சம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் அத்தனை தில்லுமுள்கள், திருட்டு வேலைகள். இந்த திருடர்கள் ஜனநாயகம் கெட்டு போவதை பற்றி கவலைப்படாமல் முதல் வேலையாக அமர்ந்து கொண்டு எதை செய்வார்கள்? இஸ்லாத்தை கடைபிடிக்கிற முஸ்லிம்னா யாரு எழுதுவார். இஸ்லாத்தை கடைபிடிக்கிற முஸ்லிம் வக்ஃபுக்கு அவர் தானம் செய்யறதா இருந்தா முதல் அவர் ஐவேளை தொழ வேண்டும். ஐவேளை தொழுகிறாரா இல்லையான்னு யார் கவனிப்பா? மாவட்டத்தில் உள்ள விஓ கவனிப்பார். இனிமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல விஓவுக்கு வேலை என்ன? இவர் பாய் தொழுவாரா, பள்ளிக்கு வராரா, கீழத்தெரு பள்ளிக்கு வராரா, மேலத்தெரு பள்ளிக்கு போறாரா, அந்த பள்ளியா இந்த பள்ளியா, சுபுவுக்கு வராரான்னு பார்ப்பார். விஓ எதையும் சேர்த்து பார்க்க போறாரு. இப்போ ஏன் அவன் நோக்கமே வக்ஃபுக்கு நம்ம கொடுக்க கூடாதுங்கிறது தானே. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் தரணும். அதுக்கு என்ன செய்வாரு? நீங்க கொண்டு போய் அவர் விஓ போய் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சர்டிபிகேட் தரணும். இவர் இஸ்லாத்தை பின்பற்ற முஸ்லிம் இல்லையா, சுபுகே தொழ மாட்டாரு,
இவர் எப்படி முஸ்லீம் ஆவாரு? ஆகவே இவர் வக்ஃபுக்கு லேண்டை கொடுக்க கூடாது. அவன் நோக்கம் தொழுகிறமா இல்லையான்னு பார்க்கிறது இல்லை, வக்ஃபுக்கு சொத்து சேரக்கூடாது. முஸ்லிம்கள் வக்ஃபிற்கு எந்த சொத்தையும் வழங்கிவிடக் கூடாது, அதான் அவன் நோக்கம். இன்னொருத்தர பார்ப்பார், இவருக்கும் தகுதி இல்லை, ஆனா அவன் அப்துல் காதர் பாய் இந்த அவர் ஒரு சர்டிபிகேட் கேட்டு வந்திருக்கிறார், இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லீம் ஒரு சர்டிபிகேட் கொடுங்கன்னு விஓட்ட போய் நிற்கும் போது விஓ பார்ப்பார், நீங்க தான் ஆனாமுன் அப்துல் காதர் பாயா? ஆமா. கழிஞ்ச நோன்பு ரமலான்ல நோன்பு வச்சீங்களா? இல்ல வைக்கல, உங்களுக்கு கிடையாது, போங்க. ஏன் நோன்பு வைக்கணும்ல? நோன்பு ஒரு முஸ்லிமின் அடையாளம் இல்லையா? உங்களுக்கு கிடையாது. அடுத்து இன்னொருத்தர் வருவார், இவருக்கு சர்டிபிகேட் கேட்கிறாரு, நீங்க வாங்க, ஹஜ்ஜுக்கு போனீங்களா? ஹஜ்ஜுக்கு போல, உங்களுக்கு இல்லை. அப்ப இனிமே விஓக்கு என்ன வேலை? அவர் தொழுகிறாரா, இவர் நோன்பு வைக்கிறாரா, அவர் ஹஜ்ஜுக்கு போனாரா, இதுவாப்பா உங்களுக்கு வேலை. சரி, அவங்க சொன்னாங்க, சரி, உச்சநீதிமன்றம் இந்த நிபந்தனை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இது அடிப்படையிலேயே பாரபட்சம் இல்லையா? ரெண்டு வகையில இந்த விதியை தப்புங்க. ஒன்னு என்ன, நீங்க இந்தியாவில் மத அடிப்படையில் பாரபட்சம் பார்க்க கூடாது. அரசமைப்பு சட்ட பிரிவு 25 அதைத்தான் வலியுறுத்துகிறது. எல்லாரும் அவங்கவுங்க விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம், மத அடிப்படையில் பாகுபாடு என்பது இல்லை, அனைவரும் சமம். அரசமைப்பு சட்டத்தின் பல்வேறு கூறுகள் சொல்கிறது, எல்லாரும் சமம் தானே. நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு இந்து அறநிலைத்துறைக்கு தான் காசை கொடுக்க போறார், சொத்துக்களை தானம் பண்ண போறார், அவருக்கு எதுவும் நிபந்தனைகள் இருக்கா? எளிமையான கேள்வி. ஒரு இந்த அறநிலைத்துறைக்கு ஒரு கோவில் அமைய வேண்டும் என்பதற்காக, கோவிலின் நன்மைக்காக தம்முடைய சொத்துக்களை இந்த அறநிலைத்துறைக்கு எழுதி கொடுப்பதாக இருந்தால் அவருக்கு எதுவும் நிபந்தனைகள் இருக்கிறதா? அவர் 5 வருஷம் இந்துவா இருக்கணும், இந்து மதத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றியவராக இருக்க வேண்டும், அல்லது வேற ஏதாவது ஆகம விதிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்கா? ஒரு நிபந்தனையும் இல்லை. ஒரு கிறிஸ்தவர் தேவாலயத்திற்கு ஒரு தேவாலயம் அமைய வேண்டும் என்பதற்காக, அதன் நன்மைக்காக தம்முடைய சொத்துக்களை தானம் செய்ய முன் வருகிறார். அந்த கிறிஸ்தவருக்கு ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கிறதா? ஒரு நிபந்தனையும் கிடையாது. விரும்பினா தேவாலயத்திற்கு தம்முடைய முழு சொத்துக்களையும் வழங்கலாம், முழு சொத்தையும் கொடுக்கலாம், அவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அவர் கிறிஸ்தவத்தின் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை படித்திருக்க வேண்டும், 5 வருட காலம் கிறிஸ்தவத்தை பிராக்டிஸ் பண்ணிருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம நோக்கம் கொண்டு வர வேண்டும் என்பது அல்ல. முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த நாட்டில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பினாலேயே எந்த அளவிற்கு நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்கு தான். ஒரு இந்துவுக்கு இல்லை, அறநிலைத்துறைக்கு தானம் செய்வதற்கு அவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. ஒரு கிறிஸ்து தேவாலயத்திற்கு தம்முடைய சொத்துக்களை தானம் செய்வதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே மத ரீதியாக பாகுபாடு காட்டக்கூடாது என்று அரசமைப்பு சட்டம் சொல்கிற இந்த நாட்டில் ஒரு முஸ்லிம் வக்ஃபிற்கு, பள்ளிவாசலிற்கு தம்முடைய சொத்தை தானம் செய்வதாக இருந்தால் இதற்கு மட்டும் ஏன் 7-8 நிபந்தனைகள்? இது அடிப்படையிலே பிழையா இல்லையா? இது பாரபட்சம் தானே. 3 பேர் நிக்கிறாங்க, கற்பனை பண்ணுங்க, ஒரு இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம். அவர் வர்றாரு, தானம் பண்ண போறாரு, பண்ணுப்பா. கிறிஸ்தவர் வர்றாரு, தானம் பண்றேங்கிறாரு, சர்ச்சுக்கு பண்ணிக்க. முஸ்லிம்னா ஏன் பள்ளிவாசலுக்கு நான் தானம் பண்றேங்க? நீ உண்மையான முஸ்லிமா? தொழுவியா, நோம்புப்பியா, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவியா? இப்படி எனக்கு மட்டும் நிபந்தனைகள் என்றால் அப்ப அரசமைப்பு சட்டம் எங்கே மதிக்கப்படுகிறது? இது எங்களுக்கு இழைக்கப்படுகிற வரலாற்று துரோகம் இல்லையா? அநியாயம் இல்லையா? இத்தகைய அநியாயத்தை உச்சநீதிமன்றமே அங்கீகரிக்கலாமா? அதான் எங்க கேள்வி. ஆட்சியாளர்கள் எங்களுக்கு இந்த அநியாயத்தை வழங்குவதில் வியப்பில்லை. மோடி வகைராக்கள் எங்களை கொத்து கொத்தாக கொன்று குவிப்பதில் கூட அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள். குஜராத்திலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்ட பொழுது அது பற்றி மோடி பத்திரிகையாளர் அளித்த பதிலில், நான் காரை ஓட்டி செல்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நாய் குறுக்கே வந்துவிட்டால் அடிபட்டு சாகத்தானே செய்யும் என்று சொன்னவர் மோடி. அவரா எங்களை பற்றி கவலைப்பட போகிறார்? காசாவிலே இன்றைக்கு இந்த குறுகிய கால அவகாசத்தில் மட்டும் 65,000 அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் குழந்தைகள், ஆயிரக்கணக்கில் பெண்கள். இதோ இப்போது நாம் இங்கே சுதந்திரமாக அமர்ந்து கொண்டு நம்முடைய உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு, ஏதேனும் அண்டி பிழைப்பதற்கு ஒரு இடம் கிடைத்து விடாதா என்ற அகதியாக
இன்னொரு நாட்டை தேடி சென்று கொண்டிருக்கிற பயணத்தை சுமந்து கொண்டிருப்பவர்கள், மூட்டை மூட்டையாக பொருட்களை சுமந்து கொண்டு நடைப்பயணமாக பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இதையெல்லாம் பார்த்தவர்கள் கவலைப்பட போவதில்லை. அப்ப மோடி அரசாங்கம் எங்களை வஞ்சிப்பதில் எங்களுக்கு வியப்பில்லை. உச்சநீதிமன்றம் எங்களை வஞ்சிக்கலாமா? நீதி தருவீர்கள் என்று நம்பி உங்களை நாடி வந்த நிலையில் இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை இடைக்கால தீர்ப்பு என்று சொல்லி எங்கள் மீது திணிக்கலாமா? இதுதான் எங்க கேள்வி. இது என்ன வகை நியாயம்? இது ஒரு இந்து தானம் பண்ணலாம், ஒரு கிறிஸ்தவர் தானம் பண்ணலாம், அவருக்கு நிபந்தனை இல்லை, முஸ்லிமுக்கு மட்டும் நிபந்தனை. அது மாநில அரசு வகுக்க சொல்றீங்க. மாநில அரசு இதற்கான நிபந்தனைகளை வகுக்கும் வரை இது அடிப்படையிலேயே பிழை என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த தீர்ப்பை கொண்டாடுவதற்கு ஒன்றுமில்லை. இது ஒண்ணா, இது பாரபட்சம். இன்னொரு வகை யோசிங்க. அரசமைப்பு சட்டம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சொத்தை செலவு செய்வதற்குரிய அதிகாரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது. உங்க கையில காசு பணம் இருக்கு, என் கையில காசு பணம் இருக்கு. அந்த பொருளாதாரத்தை நான் எப்படி செலவு செய்ய வேண்டும், அதற்கு அரசமைப்பு சட்டம் எனக்கு எதுவும் நிபந்தனைகளை வகுக்கிறதா, விதிக்கிறதா அப்படின்னு பார்த்தா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் பல ஒழுங்குமுறைகள் இருக்கும். ஹராமான காரியத்தில் செலவு பண்ணக்கூடாது, வீண் வரியம் பண்ணக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் பல ஒழுங்குமுறைகள். அதை பத்தி இப்ப நம்ம பேசல. அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவர்தம் பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய உரிமையை அவருக்கு வழங்குது. நீங்க உங்க காசை என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்க பொருளாதாரத்தை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. அந்த 1 லட்சம் ரூபாயை ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டீங்க. உதாரணமா யாசம் கேட்கிறாருல, எல்லாரும் 50 100 போடுற இடத்துல நீங்க 1 லட்சம் ரூபாயும் கொடுத்துட்டீங்க. கொடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றம் வரையிலையும் போய் உங்க பிள்ளையே போறார், உங்க குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்க போறாங்க, 1 லட்சம் ரூபாய் தூக்கி பிச்சைக்கார தட்டுல போட்டாரு, இது செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவருடைய பொருளாதாரத்தை அவருக்கு செலவு செய்கிற உரிமை இருக்கிறது. இதான் உச்ச நீதிமன்றத்தின் பார்வை. காரணம், அரசமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்கிறது. உங்க காசு பணத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. கிழிச்சா கூட ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க, எனக்கு இந்த பொருளாதாரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட தடுப்பதற்கு முகாந்திரம் இல்லை. எந்த வகையிலும் நீங்கள் செலவு செய்யலாம். இப்படி இருக்கும் பொழுது இப்ப நான் வக்ஃபுக்கு செலவு பண்ணும்போது மட்டும் அரசு இந்த புதிய சட்டம் எனக்கு குறுக்க வருது. நான் எப்படினாலும் செலவு பண்ணலாம். வக்ஃபுக்கு செலவு பண்ணும்போது மட்டும் குறுக்க வர்றாங்க. குறுக்க வந்து இஸ்லாத்துக்கு வந்து 5 வருஷம் ஆச்சான்னு கேட்கிறாங்க. இது ஏன்டா கேட்கறீங்க? அவன் இஸ்லாத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனா உனக்கு என்ன? ஏன் அவர் பொருளாதாரத்தை செலவு பண்ற உரிமை அவருக்கு இல்லையா? ஒரு முஸ்லீம் ஆயிட்டார், 5 வருஷம் பூர்த்தி ஆகலன்னு வைங்க, அவர் தம்முடைய பொருளாதாரத்தை எந்த வகையிலும் செலவு பண்ணலாம், அந்த உரிமை இருக்கு. வக்ஃபு வகையில மட்டும் செலவு பண்ணக்கூடாது, வக்ஃபுக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடாது. வக்ஃபு பேர்ல அவர் தம்முடைய நிலத்தை எழுதி வைக்க கூடாது, 5 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இது அரசமைப்பு சட்டம் ஒரு மனிதருக்கு வழங்கி இருக்கிற தனிநபர் சுதந்திரத்தையே பறிக்கிறது. அது ஏன் இந்த சட்டம்? நான் இஸ்லாத்துக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, ஏன் பொருளாதாரத்தை வக்ஃபுக்கு கொடுப்பதில் யாருக்கு என்ன பிரச்சனை? எவனுக்கு எங்க எரியுது? யாருக்கு அதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? உங்க காசு பணத்தை திருடி கொடுத்தமா? என் பணத்தை தான் நான் கொடுக்கிறேன். அப்ப இல்ல நீ 5 வருஷம் ஆயிருக்கணும்னு சொல்வதற்கு இவர்கள் யார்? இது பாரபட்சம் இல்லையா? 2 வகையில் இது தவறாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபரின் பொருளாதார செலவினத்தை அவர் விரும்பிய வகையில் செலவு செய்யலாம் என்கிற தனிநபர் சுதந்திரத்தை புதிய வக்ஃபு சட்டம் பறிக்கிறது. இரண்டாவது, இந்துவிற்கு இல்லாத நிபந்தனை, ஒரு கிறிஸ்தவருக்கு இல்லாத நிபந்தனை, முஸ்லிமுக்கு மாத்திரம் இந்த நிபந்தனை என்றால் மத ரீதியாக பாகுபாடு இங்கே பார்க்கப்படுகிறது. இந்த 2 வகையில் இது தப்பு. நீங்க எந்த நீதிபதியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எங்களை விட்டுருங்க, முஸ்லீம் அல்லாத நீதிபதிகளை கூப்பிடுங்க, இந்த பிரிவு சரியான்னு கேளுங்க, இது தப்பு, இந்த 2 அடிப்படையில் தப்புன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அனைவருக்கும் தெரிந்த இந்த நீதி இயற்கை நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தெரியவில்லையா? இதை எப்படி நீங்க தடுக்காம விட்டீங்க? இதை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? மாநில அரசு அதற்கான நிபந்தனைகளை வகுக்கும் வரை இடைக்கால தடை வகுத்து விட்டால் அந்த சட்டம் அமலாகிடும். ஊபியில் வகுத்து விட்டார்கள், நாளைக்கே வகுத்துட்டான்னு வைங்க, அந்த சட்டம் அமலாகும். பிஜேபி ஆளக்கூடிய ஏனைய மாநிலங்கள்ல இன்னென்ன விஷயங்களை கடைபிடிப்பவர் தான் முஸ்லிம் அப்படின்னு நிபந்தனைகளை வகுத்து விட்டால் செல்லுபடியாகும். அடுத்து, உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த இடைக்கால தீர்ப்பில்
நாம பார்க்கக்கூடிய மிக மிக மோசமான ஆபத்து, மிக மிக மோசமான நம்முடைய உரிமை பறிப்பு என்பது நம்முடைய சொத்தை நிர்வகிப்பதில் முஸ்லிம் அல்லாத பிற மக்களை உள்ளே நுழைக்கிறார்கள். புதுசா உள்ள வக்ஃபு சட்ட திருத்தத்தில், வக்ஃபு சட்டம் முன்னால அது சட்ட திருத்தமா இருந்துச்சு, இப்பதான் சட்ட வடிவமாகி விட்டது அல்லவா. சட்டத்தில் என்ன சொன்னாங்க? மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியம், மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் 11 பேர், அந்த 11 பேர்ல 7 முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னாங்க. 11 பேர் மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள். வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் 11 பேர்ல 7 பேர் வரையிலையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னு புதுசா உள்ள சட்டத்தில் சொன்னாங்க. அப்ப 95 படி என்ன? பழைய சட்டம். பழைய சட்டம் நம்ம சொத்தை நாமளே நிர்வகிக்கிறது. வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் அனைவரும் 100 விழுக்காடு முஸ்லிம்கள் தான். வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள், வக்ஃபு வாரிய சேர்மன், வக்ஃபு வாரியத்தை கண்காணிக்கின்ற சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி அனைத்துமே முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். 11னா 11 முஸ்லிமா இருக்கணும். 95 வக்ஃபு சட்டம். ஆனால் இப்போது 2025 இவங்க கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டத்தில் 11ல 7 பேர் வரையிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப முஸ்லிம் எவ்வளவு பேர் தான் இருக்கணும்? 7ன்னா இந்த பக்கம் எத்தனைங்க? 4 பேர். 7 பேர்ல 4 பேர் தான் முஸ்லிம். கம்பல்சரி 4 முஸ்லிம் இருக்கணும். 7 பேர் வரையிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். சரி, 7 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள் புதிய சட்டத்தின்படி. இதனால் என்ன விளைவு வரும்? ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் மெஜாரிட்டி தானே பார்ப்போம். தலையா பூவா டாஸ் போட்டா முடிவு எடுப்பாங்க? கையை தூக்குங்க வாங்குவாங்க. மெஜாரிட்டி எத்தனை பேர் கையை தூக்குறாங்களோ அதுதான் முடிவு. இந்த பக்கம் முஸ்லீம் எத்தனை? 4. அந்த பக்கம் 4 முஸ்லீம் எவ்வளவு பேரு? 7. கையை தூக்குறாங்க. எது முடிவாகும்? முஸ்லிம் அல்லாதவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுவே தீர்ப்பாகிவிடும். எதுல? வக்ஃபு வாரியத்தில். இந்த அநியாயம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் 7 பேர் வரையிலையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். மத்தியில் உள்ள வக்ஃபு கவுன்சில்ல 22 பேர், 22ல 11, 22ல 11 பேர் வரையிலையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். பாதிக்கு பாதி. அந்த பக்கம் 11 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்ப மிச்சம் 11 மத்தியில, மிச்சம் 11ல எல்லாம் இவங்க ஆட்களா இருப்பாங்க. அந்த 11 முஸ்லிம்கள்ல எவனாவது ஒருத்தன் இந்த வேலூர் சைத்தான் மாதிரி உள்ள வந்துட்டான்னு வைங்க. வேலூர்ல ஒரு சைத்தான் சுத்துதுல, அந்த சைத்தான் மாதிரியோ இன்னும் வேற முஸ்லிம்களே சில சைத்தான்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? உலகம்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகமும் ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கும். அவன் மட்டும் தனியா போவான், குளத்துல நோக்கி போவான், ஆத்த நோக்கி போவான். நாம வீட்டை நோக்கி போனா அவன் ஆத்த நோக்கி போவான். சரி, கூப்பிட்டு பார்ப்போம். இல்லைன்னா என்ன செய்யறது? நம்ம கூப்பிடுறது அவனுக்கு கேட்கல, விழுந்து சாகு. வேற என்ன பண்றது? இந்த மாதிரி ஷைத்தான்கள் இந்த 11 முஸ்லிம்கள்ல ஒருத்தன் அமைந்து விட்டால் கூட மத்திய வக்ஃபு கவுன்சில்ல முடிவெடுக்கிற மெஜாரிட்டி முஸ்லிம் அல்லாதவர்கள் தரப்பில் வந்து விடுகிறது. இந்த பாதகம் ஏற்பட வேண்டும் என்கிற தீய நோக்கத்தில் தான் இந்த திருத்தத்தையே கொண்டு வந்தார்கள். இதை முற்று முழுவதுமாக இந்தியாவில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் அத்தனை ஜனநாயக பூர்வமான கட்சிகளும் இது தப்பு. அரசமைப்பு சட்டப்பிரிவு 26, அரசமைப்பு சட்டப்பிரிவு 30 சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களுக்கென்று தனியாக சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மை அமைப்புக்கும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவன் மதத்தை பின்பற்றுவதற்கு எப்படி உரிமை இருக்கும், நான் முஸ்லீமா இருக்கிறதுக்கு எனக்கு எப்படி உரிமை இருக்கும், ஒரு இந்து அவர் இந்துவாக இருப்பதற்கு என்ன உரிமை இருக்கோ, அதே போல என் சொத்தை நானே நிர்வகிப்பதற்கும் அவர் சொத்தை அவரே நிர்வகிப்பதற்கும் அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது நாட்டில் உள்ள அனைவருக்கும். ஒரு இந்துவின் சொத்துக்களை நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன் முஸ்லீம் சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்துவின் சொத்தை நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன் ஒரு முஸ்லீம் சொல்ல இயலாது. அதுபோல் ஒரு முஸ்லிமின் சொத்தை நாங்கள் தான் நிர்வாகம் செய்வோம் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்ல முடியாது. யாரும் கேட்கவும் இல்லைங்க. நீ கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தத்தை யாராவது முஸ்லீம் அல்லாத எந்த மக்களாவது கேட்டாங்களா? அவனுக்கு 1008 பிரச்சனை. அவன் கேஸ் விலை கூடிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்பானா? பள்ளிவாசல் முத்தவள்ளி எங்களை போடுங்கன்னு எவனாவது கேட்டானா? வக்ஃபு பண்ண எங்களையும் சேர்த்துக்குங்கன்னு எந்த ராமசாமியாவது கேட்டானா? அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அவன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க தேவையில்லாம பிஜேபி கவர்மெண்ட் மோடி அரசாங்கம் இல்ல வக்ஃபு சொத்துல முஸ்லிம் அல்லாதவர்கள் 7 பேர் வரையிலையும் மாநிலத்தில் வரலாம், மத்தியில 11 பேர் வரையிலையும் வரலாம். இப்படி ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இப்பதான் என்ன நம்ம கேட்கிறோம்,
பாருங்க, இதுலதான் உச்சநீதிமன்றத்தின் இரட்டை நிலை அம்பலமாகிறது. இது இரட்டை நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் ஏப்ரல் மே விசாரணை துவங்கிய காலகட்டத்தின் தொடக்கத்தில் உச்சநீதிமன்றம் தான் கேள்வி எழுப்பியது, ஏங்க வக்ஃப் வாரியத்தில் போய் முஸ்லீம் அல்லாதவர்களை போடுறீங்க, இந்த அறநிலைத்துறையை முஸ்லீம்களை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்டா? நம்ம கேட்கல, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்போதைய தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த அறநிலைத்துறையில் முஸ்லிம்களை சேர்ப்பீர்களா கேள்வி எழுப்பினார். மத்திய சொலிசிட்டர் துஷார் மேத்தா பூசி முழுகினார். அப்போதைய தலைமை நீதிபதி மிக தெளிவாக கேட்டார், பூசி முழுகாம டைரக்டா பதில் சொல்லுங்கன்னு கேட்டார். டைரக்டா பதில் சொல்லுங்க, இந்த அறநிலைத்துறையில் முஸ்லிம்களை சேர்ப்பீர்களா, திருப்பதி தேவஸ்தானத்தில் முஸ்லிம்களை சேர்ப்பீர்களா? இந்த இரண்டு கேள்வியும் அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எழுப்பிய கேள்வி. இது ஏப்ரல் மேல. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இப்போ இந்த 15ஆம் தேதி இப்போது வழங்கப்பட்டிருக்கிற இடைக்கால தீர்ப்புல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? அப்பவே அப்படி கேள்வி கேட்டா நம்ம என்னங்க நினைப்போம்? தூள் கிளப்புறாரியா, அடிச்சு தட்டுறார், இந்த அறநிலையத்துறையில முஸ்லிம்களை சேர்ப்பீங்களான்னு கேட்கிறார். அப்ப நம்ம உணர்வு அப்படியே பிரதிபலிக்கிறாரியா, இப்படிதான் நம்ம நினைப்போம். ஒவ்வொரு காலத்திலும் இப்படி நினைச்சு தான் ஏமாந்து போறோம். பாபர் மஸ்ஜிதுக்கு சொன்னாங்கல்ல தீர்ப்பு, அதே மாதிரி அதே பேட்டர்ன். ஹம்து செலவாத்தெல்லாம் நல்லா தான் இருக்கும், இன்னல் ஹம்துல்லான்னு சொல்லும் போது அருமையா இருக்கும். இதுல முஸ்லிம்களுக்கு தான் இதில் உரிமை அதிகம். சூப்பர்யா, அடுத்தபடி பள்ளிவாசலை இடித்தது சட்டவிரோதம், அற்புதம், பின்னிட்டீங்க. அடுத்த வரிய படிங்க, முஸ்லிம்களுக்கு கண்டிப்பா இதுல உரிமை இருக்கிறது. சூப்பர், அவ்வளவுதான் போல நம்ம நினைச்சு ஆகிருதாவாளர் எழுந்து போகும்போது அந்த இடத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இது என்னையா இது? ஆரம்பமுள்ள அருமையா இருக்கும், பினிஷிங் சரி இருக்க. நீதிமன்றத்தில் நம்முடைய விவகாரத்தை நீதிமன்றம் அணுகக்கூடிய அம்சத்தில் இதுதான். ஆரம்பம் நல்லா இருக்கும், பினிஷிங் சரியில்லை. இதுல அதேதான். ஆரம்பத்தில் அப்படி கேட்டாங்கல்ல, இந்த அறநிலைத்துறையில முஸ்லிம்களை சேர்ப்பீங்களா, திருப்பதி தேவஸ்தானத்தில் முஸ்லிம்களை சேர்ப்பீங்களான்னு கேட்ட உச்சநீதிமன்றம் இப்போது சொல்கிறது 11 பேரா? 11 பேர்லாம் வேண்டாம், ஒரு 3 பேரை போட்டுக்கோங்க. எப்படி? வக்ஃபு வாரியத்தில், மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் 11 நபர்களை சேர்க்க அனுமதி இல்லை, அதிகபட்சம் 3 முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்க்கலாம். 3 பேரை சேர்த்துக்கங்க, 11 ஓவர். அது ஒரு மத்தியில் இந்த பக்கம் 7, மாநிலத்தில் 7 பேர்ல, மாநிலத்தில் உள்ள வக்ஃப் வாரியத்தில் 7 வேண்டாம், 7க்கு பதிலாக 3 பேரை சேர்த்துக்கங்க. மத்தியில் 11 வேண்டாம், அந்த பக்கம் 11க்கு பதிலாக 4 பேரை சேர்த்துக்கங்க. அப்ப மாநிலத்தில் உள்ள வக்ஃப் வாரியத்தில் 3 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருப்பதற்குரிய அங்கீகாரத்தை உச்சநீதிமன்றம் வழங்கிவிட்டது. மத்தியில் உள்ள வக்ஃபு கவுன்சில்ல 4 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் உள்ளே இருப்பதற்குண்டான அங்கீகாரத்தை உச்சநீதிமன்றம் வழங்கிவிட்டது. இது நமக்கு சரியா? இது நியாயமா? இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பா? எங்க சொத்தை நாங்க நிர்வாகம் பண்ற உரிமை இல்லையா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எங்களுக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. வக்ஃபு சொத்து நாங்க திருடிய சொத்து இல்ல, எங்க முன்னோர்கள் உழைச்சி சம்பாதித்து பாடுபட்டு சேர்த்த சொத்து. சிறுக பல நூற்றாண்டு காலமாக சேர்த்த சொத்து தான் வக்ஃபு சொத்து. அப்படி எங்களுடைய முன்னோர்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சிறுக பள்ளிவாசலுக்காக, ஏனைய நல்லற பணிகளுக்காக, அறப்பணிகளுக்காக, முஸ்லிம்கள் உள்ள மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக என்று வழங்கிய அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்யற உரிமை எங்களுக்கு இல்லையா? ஐயா, முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ள நினைக்கிறீங்க, 3 பேர் இருக்கலாம்ங்கிறீங்களே, மத்தியில 4 பேர் இருக்கலாம்ங்கிறீங்களே, இதுவே அநியாயம் என்கிறோம். நீங்க கேட்டதுக்கு மாத்தமா சொல்றீங்க. ஏப்ரல் மேல நீங்க தான் கேட்டீங்க, இந்த அறநிலைத்துறையில சேர்ப்பீங்களா, முஸ்லிம்களை சேர்ப்பீங்களான்னு கேட்டீங்க. இப்ப நான் அதே கேள்வி திருப்பி கேட்கிறோம், எப்படி 3 பேரை எங்கள உள்ள நுழைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட மாத்திரம் நீங்கள் கற்பனையில வைத்துக் கொண்டு யோசிக்க கூடாது. தமிழ்நாட்டிலேயே நமக்கு ஆபத்து இருக்குங்கிற. பிஜேபிக்கு மகுடம் ஊதக்கூடிய, பிஜேபிக்கு அடிமை சேவகம் செய்து கொடுக்கக்கூடிய அதிமுக ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் யோசித்து பாருங்க. அதிமுக ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் வக்ஃபு வாரியத்தின் நிலை என்ன? முஸ்லிம் அல்லாத 3 நபர்கள். முஸ்லிம் அல்லாத 3 நபர்கள் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்து கொண்டு வக்ஃபு வாரியத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள், என்ன நன்மையை செய்துவிட போகிறார்கள்?
வக்ஃப் வாரியத்தில் பல தவறுகள் நடக்கிறது சொல்றீங்க, இருக்கலாம், நடக்கிறது. அதை சரி செய்வதற்குரிய சுதந்திரமும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க சரி பண்ணிக்குவோம். சரி பண்றேன்னு சொல்லி உள்ள வந்து நீ நுழைகிறதுக்கு யார்? நீ வந்து எல்லா சொத்தையும் திருடிட்டு போறதுக்கா? எங்க பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கா? எங்க பள்ளிவாசல் நிலத்தை அபகரிப்பதற்கா? இதை தவிர்த்து வேற என்ன நோக்கம் பிஜேபிக்கு? யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் இந்த அறநிலைத்துறையின் சார்பா அமைச்சர் சேகபாபு இருக்கிறார். அந்த இடத்துல நவாஸ்கனி இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? சேகபாபுக்கு பதிலா நவாஸ்கனி இருக்கிறார் இருந்தா இந்த நாட்டில் உள்ள பிற சமூக மக்கள் அங்கீகரிப்பார்களா, ஒப்புக்கொள்வார்களா? நாங்களே அங்கீகரிக்க மாட்டோம். ஏன்? கோவில் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு ஒரு முஸ்லிமுக்கு வேலை இல்லை. அங்க முஸ்லிமுக்கு என்ன வேலை இருக்கு? கோவில் உள்ள ஆகம விதிகள்லாம் நவாஸ்கனிக்கு தெரியுமா? நாங்களே கேட்போம். அது நமக்குரிய வேலை இல்லப்பா. தேவாலயத்தை நிர்வகிப்பதற்குரிய இடத்துல ஒரு முஸ்லிமை தூக்கி போடலாமா? போடக்கூடாது. தேவாலயங்களின் விதிமுறைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன ஒரு முஸ்லிமுக்கு தெரியாது. அதுபோல் வக்ஃபு சொத்தை நிர்வகிப்பதற்குரிய முறைகள் முஸ்லிம் அல்லாதவருக்கு தெரியாது. அதுல முஸ்லிம் அல்லாதவருக்கு ரோல் இல்லை. ஆனா நீங்க 3 பேர் உள்ள நுழைக்கிறீங்களா? நீதிமன்றம் உள்ள நுழைத்து இந்த அநியாயத்தை பண்ணுது. மாநிலத்தில் 3 பேர், மத்தியில் 4 பேர். இந்த அறநிலைத்துறை சட்டம் பிரிவு 10 படி, பிரிவு 10 இந்த அறநிலைத்துறையில் ஒரு விதி சொல்றாங்க. அந்த அறநிலைத்துறையின் சார்பா உள்ள சொத்துக்களை நிர்வகிப்பது அல்லது நிறுவனங்கள் இருக்குமே ஆனால் அங்க வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்துவாகத்தான் இருக்க வேண்டும். தலைமை நிர்வாக அதிகாரி அனைவரும் இந்துவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த அல்லாத நபருக்கு இடமில்லை. இந்த அறநிலையத்துறை சட்டம் பிரிவு 10 இதனை சொல்கிறது. நியாயமானது தானே? அவங்க சொத்து, அதுல தலைமை நிர்வாக அதிகாரியா ஒரு இந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி அங்க வேலை பார்க்கிற ஊழியர் கூட இந்த அல்லாதவரா இருக்கக்கூடாது, ஆசிரியர் கூட இந்த அல்லாதவரா இருக்கக்கூடாது அப்படின்னு விதி சொல்லுது. சென்னை கொளத்தூர்ல கபாலீஸ்வரர் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்கு சென்னையில கொளத்தூர்ல. அங்க ஆசிரியர் பணிக்கு காலி இடம் இருக்கிறதுன்னு அறிவிப்பு வருது. சுஹைல் என்கிற ஒரு முஸ்லிம் அந்த வேலைக்கு அப்ளை பண்றார். அந்த காலேஜில் ஆசிரியர் பணிக்கு தான் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், அதுல குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல பாடம் நடத்தணும். காலி இடம் இருக்குன்னு அறிவிப்பு வந்தவொடனே சுஹைல்ங்கிறவர் அப்ளை பண்றார். அந்த அப்ளிகேஷனை நிராகரிச்சு சென்னை ஹைகோர்ட்ல வழக்காடினார்கள். என்ன வழக்கு? இது அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கல்லூரி, இந்த கல்லூரியில் முஸ்லிமுக்கு வேலை இல்லை, முஸ்லிமுக்கு வேலை கொடுக்க முடியாது, இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு. சென்னை ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது? ஆம், சரிதான், அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கல்லூரியில் முஸ்லிமுக்கு வேலை இல்லை, விதி அப்படித்தான் சொல்கிறது, விதி 10 அதைத்தான் சொல்கிறது. ஆகவே சுஹைலுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. சென்னை ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு. நம்ம வக்ஃபு சார்பாகவும் மதுரையில் ஒரு கல்லூரி இருக்கு, வக்ஃபு சார்பா முகையத் ஷாங்கிற பேர்ல ஒரு கல்லூரி இருக்கு. அங்க இந்த நிபந்தனைகள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஆசிரியர்களுக்கு அந்த கல்லூரியில ஆசிரியர்கள்ல முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆசிரியர் பணிக்கு நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த அறநிலைத்துறையில் அப்படி ஒரு சட்டமே இருக்கிறது. இருக்கலாம், அவங்க சொத்து, அது வேறு. நாங்க கேட்கறது என்ன? இந்த அறநிலைத்துறை நடத்தும் கல்லூரியில ஆசிரியராக வேலை செய்வதற்கே முஸ்லிமுக்கு தகுதி இல்லை, இடமில்லை என்று நீங்கள் நிராகரிப்பீர்களே, ஆனால் அந்த உரிமை குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு இருக்கும் என்றால் எங்கள் வக்ஃபு சொத்தை நாங்கள் நிர்வகிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா? இது அநியாயம் இல்லையா? இந்த தீர்ப்பை எப்படி நாங்கள் வரவேற்கிறது? இது எப்படி மு.க. ஸ்டாலின் வரவேற்றான்னு ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி நீங்க வரவேற்கிறீங்க? காங்கிரஸ் இதை வரவேற்குது, கம்யூனிஸ்ட் வரவேற்கிறாங்க. இதுல வரவேற்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? இது அல்லாம நீங்க பாருங்க, இதே உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த செப்டம்பர் 15 சொன்ன இடைக்கால தீர்ப்புல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. தலைமை நிர்வாக அதிகாரியா, சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரியா முஸ்லிம் தான் இருக்கணும் என்பது பழைய சட்டம், 95 சட்டம். 2025 அதை மாத்துறாங்க. உச்சநீதிமன்றம் அதை பற்றி கருத்து சொல்கிறது. எப்படி தெரியுமா சொல்லுது? அவர் தலையை, மத்திய அரசினுடைய தலையை தடவர மாதிரி வருடி கொடுத்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அந்த சிஇஓ மேட்டர் இருக்குல்ல, பாசிபிள் இருந்தா, வாய்ப்பு இருந்தா முஸ்லீமை போடுங்க, வாய்ப்பு இருந்தா முஸ்லீமை போடுங்க, வாய்ப்பு இல்லைன்னா
முஸ்லீம் அல்லாதவரும் வரலாம். ஏற்கனவே 3 உறுப்பினர் மாநிலத்தில். அது போக தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ. வக்ஃபுல் லேண்ட்ல ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா முதல் கட்டமா நம்ம அவரை தான் போய் சந்திச்சாகணும். நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட தான் போய் சொல்லி ஆகணும். நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியணும், நம்ம வழி அவருக்கு புரியணும். வக்ஃபு விஷயத்தை பத்தி தெரிந்த ஒரு முஸ்லீமா இருந்தா தானே அவருக்கு தெரியும். தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓவாக முஸ்லிம் அல்லாதவரை உள்ளே நுழைப்பதற்கு, அந்த பதவியில் முஸ்லிமை அமர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அங்கீகாரத்தை வழங்கி விட்டது. வருடி கொடுத்து பாசிபிள் இருந்தா முஸ்லீமை போடுங்க, பாத்துக்குங்க. எப்படி சொல்லுது, பாத்துக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா முஸ்லீமை போடுங்க. அவன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போறேன். மோடி நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போறாரா? வாய்ப்பு இருக்கிறது, முஸ்லீமை போட்டு விடலாம், வாய்ப்பு இருக்கிறது சொல்லுவாங்களா? அவன் நம்மளை கொள்ளல வாய்ப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்க நம்மள சிஇஓவாக்க. அப்ப வாய்ப்பு இருந்தால் முஸ்லிமை போடலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது எங்களுக்கு இழைக்கப்பட்ட மகத்தான அநீதி. அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கிற எங்கள் சொத்தை நாங்களே நிர்வகிக்கிற உரிமையை உச்சநீதிமன்றம் பிடுங்கி எறிந்து விட்டது. இப்படி சொல்வதை விட எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை, வேறு வார்த்தைகள் எங்களுக்கு தெரியல. இதுதான் பேசப்பட்ட விஷயங்கள். இது அல்லாம உச்சநீதிமன்றம் அமைதியாக கடந்து செல்கிற விஷயங்கள் ஏராளம். 44 திருத்தத்தில் அமைதியாக கடந்து சென்ற விஷயங்கள் ஏராளம். வக்ஃபு பை யூசர், பயன்பாட்டு அடிப்படையில் வக்ஃபு நிலங்களாக இருப்பது. புதிய சட்ட திருத்தத்தின்படி ஆண்டாண்டு காலமாக ஒரு நிலம் வக்ஃபு நிலமாக இருக்குமேயானால் அது வக்ஃபு நிலம் என்பதற்குரிய ஆதாரத்தை காட்ட வேண்டும். அரசு கெசட்ல ஏத்தணும், அதுல என்ரோல் பண்ணணும், பதிவு பண்ணணும். அது வக்ஃபு நிலம் என்பதற்குரிய ஆதாரத்தை அரசாங்கம் சொல்லுகிற தேதிக்குள் பதிவு செய்யாவிட்டால் அந்த நிலம் அரசு சொத்தாக மாறிவிடும். புதிய வக்ஃபு சட்டம். வக்ஃபு பை யூசர்னா புரியுதா? 500 வருஷத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் இந்த நிலத்தை வக்ஃபுன்னு சொல்லியிருப்பாங்க. 500 வருஷத்துக்கு முன்னால் எழுதியா வச்சிருப்பாங்க. இன்னாரின் மகனும் இன்னாரின் பேரனும் ஆகிய இவர், இந்த பத்திரிகையில் போடுவாங்களே, தீன் குல செல்வர், இவர் இந்த நிலத்தை, இந்த வலப்பக்கத்தில் உள்ள இந்த இடம், இடப்பக்கத்தில் உள்ள இந்த இடம், தென்னந்தோப்பு அந்த இடம், இவ்வளவு ஏக்கர் உள்ள நிலத்தை இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி வக்ஃபு செய்கிறார். 500 வருஷத்துக்கு முன்னால் எழுதியா இருப்பாங்க. சரி, எழுதியே கொடுத்திருந்தாலும் அந்த ஆவணம் பள்ளிவாசல பாதுகாப்பா இருக்குமா? சொல்லுங்க. ஒரு வரலாற்று ஆய்வாளர் கேரளாவில் உள்ள பகுதியில் போய் இந்த சேரமான் பெருமாள் பள்ளிவாசல் சொல்லுவாங்கல்ல, அந்த பள்ளிவாசல ஏராளமான ஆவணங்கள் இருக்கிறது, மன்னர் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது தேடி போறார். பள்ளிவாசல் முத்தவள்ளிட்ட தான் இருக்குங்கிறாங்க. அவர் முத்தவள்ளிட்ட போய் கேட்கிறார், அது எங்க இருக்குன்னு தெரியலன்ட்டார். அந்த ஆவணம்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப அதை பற்றி அவர் எழுதுகிறார், நான் இந்த ஆவணங்களை பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி கேரளாவுக்கு போனேன், முத்தவள்ளிட்ட போய் கேட்கிறேன், முத்தவள்ளி அசால்ட்டா சொல்றாரு அந்த ஆவணங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியலங்கிறாரு. நம்முடைய வரலாற்றை நாம் பாதுகாக்காவிட்டால் என்ன செய்வது என்று வேதனையோடு தம்முடைய கருத்தை தெரிவிக்கிறார். இங்கே நாம் குறிப்பிட விரும்புவது 500 வருஷத்துக்கு முன்னால வக்ஃபுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உண்டான ஆவணம் எப்படி இருக்கும், எப்படி அவங்க எழுதி கொடுத்திருப்பாங்க. சாகும்போது சொல்லியிருப்பார், அந்த வீடு இருக்கு, அந்த நிலம் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிடுவார். அது வக்ஃபாயிரும். இஸ்லாமிய ஷரியத்தின்படி வாய் மூலம் சொல்லிவிட்டாலும் வக்ஃபு. ஆனா கவர்மெண்ட் இல்ல இல்ல எழுத்துமான ஆதாரத்தை தான், இல்லாவிட்டால் அது வக்ஃபு அல்ல, நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதான் வக்ஃபு பை யூசர். பயன்பாட்டு அடிப்படையில் எந்தெந்த நிலங்கள் வக்ஃபுகளாக இருக்கிறதோ அவற்றுக்குரிய ஆதாரங்களை தராவிட்டால் அவை வக்ஃபே அல்ல. புதிய சட்டம். இந்த சட்டத்தின்படி ஊப்பில எத்தனை பள்ளிவாசல பறிக்கலாம் தெரியுமா? ஏன்? அந்த பள்ளிவாசல் நம்முடையது அல்ல என்கிற பார்வையில் அல்ல, நம்முடையதுதான். அதற்குரிய ஆவணங்கள் இருக்காது. இது பள்ளிவாசலுக்கு மட்டும் இல்லைங்க, கோவிலுக்கே இருக்காதுங்க. ராமநாதபுரத்தில் உள்ள பழங்கால கோவில்களுக்கு போவோம், தஞ்சையில் உள்ள பழங்கால கோவில்களுக்கு போவோம். கோவில் சொத்து நிலம் எவ்வளவு இடம் இருக்கிறதுன்னு கேட்போம். அதுக்குரிய ஆவணம் இருக்குமா? சவால் விட்டு சொல்கிறோம், ஆவணங்கள் இல்லாத ஏராளமான கோவில் சொத்துக்கள் தமிழகத்தில் உண்டு. ஆவணங்கள் இல்லாத ஏராளமான தேவாலயங்களின் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கு. அதெல்லாம் பயன்பாடு. அதுக்காக அது கோவில் அல்ல என்று பொருள் அல்ல. அவங்க முன்னோர்கள் ஒரு காலத்தில் அந்த நிலத்தை கோவில் குளத்துக்குன்னு எழுதி கொடுத்திருப்பாங்க, வாய் மூலமா சொல்லியிருப்பாங்க. பயன்பாட்டின் அடிப்படையில் அது கோவிலா இருக்கும். அதே மாதிரி தான் பள்ளிவாசல். இப்ப கவர்மெண்ட் கோவில்களை விட்டுடுறாங்க, தேவாலயங்களை விட்டுடுறாங்க,
பள்ளிவாசல மட்டும் குறி வச்சு பேப்பர் தான். பேப்பர் தரலையா, இது வக்ஃபு சொத்து இல்லை, இடத்தை காலி பண்ணுங்கிறாங்க. இது அநியாயம் என்கிறோம். இந்த அநியாயத்தை பற்றி உச்சநீதிமன்றம் தட்டி கேட்கவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்ப எப்படி இது நியாயத்தின்படி எழுதப்பட்ட தீர்ப்பாக, அரசியலமைப்பு சட்டத்தின்படி எழுதப்பட்ட தீர்ப்பாக பார்க்க இயலும்? இன்னும் இந்த தீர்ப்பில் பேசப்படாமல் மௌனமாக கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளம். அவை அனைத்தையும் இந்த தருணத்தில் பதிவு செய்துவிட முடியாது. இங்கே விழிப்புணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும். குறிப்பாக வக்ஃபு சொத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு விழிப்புணர்வு வரணும். இது ஏதோ தௌஹீத் ஜமாத் தொடர்புடைய அம்சம் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தொடர்புடைய விவகாரம் அல்ல, நம்முடைய உரிமை தொடர்புடையது. இந்த ஒரு விஷயத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய அநியாயமான சட்ட திட்டத்திற்கு நாம் உடன்பட்டு விட்டால், பாபர் மஸ்ஜித் என்கிற ஒரு பள்ளிவாசல் இழந்ததற்கு இன்றைக்கு வரையிலையும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமே, இதை போல் பல நூறு பள்ளிவாசல்கள், ஏன் பல ஆயிரம் பள்ளிவாசல்களை இந்த சட்டத்தின் மூலமாக கொள்ளைப்புற வழியாக வந்து நம்மிடமிருந்து பிடுங்கி செல்வார்கள். நம்மை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. உச்சநீதிமன்றம் தாம் வழங்கிய சட்டத்திற்கு புறம்பான கருத்துக்களை மீள்பார்வை செய்வதற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. நவம்பர் டிசம்பர்ல தான் இறுதி தீர்ப்பு. நாம் இப்படி அமைதியாக கடந்து செல்வோமே ஆனால், உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். பார்த்தோம்னா இது நமக்கு நியாயம் கிடைக்குமா? சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் இது நமக்கு நியாயத்தை வழங்குமா? வீதிகளில் இறங்கி ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை முன்னெடுக்காமல் வக்ஃபு விவகாரத்தில் நம்முடைய உரிமையை நாம் மீண்டும் பெற முடியாது, நிலைநாட்ட முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். தமிழகம் முழுக்க ஜனநாயக பூர்வமான போராட்டங்கள் ஒவ்வொரு அமைப்புகளாலும் ஒவ்வொரு ஜமாத்தார்களாலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜனநாயக பூர்வமான போராட்டங்கள் இல்லை என்றால் வக்ஃபு விவகாரத்தில் நாம் வெல்ல முடியாது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும். இப்படி தொடர்ச்சியாக நமக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இவற்றையெல்லாம் தட்டி கேட்கிற விதமாகும். இதை பற்றி கொஞ்சமும் கவனத்தில் கொள்ளாமல் தாண்டோண்டித்தனமாக சென்று கொண்டிருக்கிற இளைய சமூகத்தை சமுதாய பொறுப்புள்ளவனாக அவனை மாற்றக்கூடிய வகையிலும் தான் மதுரையில் அக்டோபர் 5ஆம் தேதி இளைஞர் எழுச்சி மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம். இதை பத்தி கேளுங்க. ஒரு முஸ்லீம் இளைஞனை கூப்பிடுங்க. என்னப்பா வக்ஃபுல இப்ப நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்க, என்னப்பா சொல்லியிருக்கிறாங்க? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை கேட்டா என்ன சொல்லுவான்? பாய் நம்ம ஊருக்கு விஜய் எப்ப பாய் வருவாரு? செருப்ப கழட்டி அடி. பாய் அந்த திருவாரூர்ல அப்படியே ஈஸியார் வழியா அங்க வந்துருவாரா? பாய் வரும்போது சொல்றேன், காருக்கு முன்னால உன்னை தள்ளி விடுறா இல்லையான்னு பாரு. அவர் எப்ப பாய் வருவாரு? அவன் வந்தா வக்ஃபு சொத்து உனக்கு மீண்டு வந்துருமா? அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, பார்த்துட்டு செத்துட்டனே வைப்போம். மலக்கு உனக்கு என்ன, எப்ப விஜய் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு, போப்பா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம்ப்பா. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஸ்டினே கிடையாது. மலக்கு சொல்லிட போறாரா? இதுல நம்ம முஸ்லீம் பெண்மணிகள் வேற புர்கா போட்டுக்கிட்டு, அதுக்கு மேல அவ கட்சியை துண்டை போட்டுக்கிட்டு, எங்க தலைவர் எப்ப வருவார் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்தவனே என்னப்பா செய்ய போறோம்? வந்தவனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். வெக்கங்கட்ட மூதே, உன் வீட்டுல ஆம்பளை எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்க தோன்றுகிறது. வந்த கட்டி பிடிப்போங்கிறாங்க, முத்தம் கொடுப்போங்கிறாங்க. அப்ப என்ன மார்க்கத்தில் நீங்க இருக்கிறீங்க? என்ன கலாச்சாரத்தில் நீங்க இருக்கிறீங்க? புர்கா போடுறது மட்டும்தான் இஸ்லாம் நினைக்கிறீங்களா? நான் பொய்யா சொல்ல, அந்த வீடியோ இருக்கு பாருங்க. புர்கா போட்டா முஸ்லீம் ஆயிருவீங்களா? இஸ்லாத்தின் ஏனைய கூறுகளை பற்றி நீங்கள் கவனிப்பதில்லையா? நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்று பேசவில்லை. சமூகத்தை விட வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் உனக்கு பெரிதாக இருக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சி தலைவராலும் நாம் வஞ்சிக்கப்படுவோமே ஆனால் அதை நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய துணை உனக்கு இருக்கணும். இதில் எங்களுக்கு இவர் அநியாயம் செய்து விட்டார் சொல்லணும். அந்த உணர்வு, அந்த விழிப்புணர்வு உனக்கு வரணும். மார்க்க பற்று, நபிகள் நாயகம் காட்டி தந்த மறுமை சிந்தனை உனக்கு ஏற்படணும். அப்பதான் சமூகத்தை பத்தி நீ கவனிப்ப. சினிமா பின்னால போகாம, உலக மோகத்தின் பின்னால் செல்லாமல், பதவிகளை நோக்கி உம்முடைய ஓட்டத்தை நீ வைத்துக் கொள்ளாமல், சமுதாய நன்மை என்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி, மறுமை வெற்றி என்கிற அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இளைஞர்களின் பாதை மாறணும். இந்த உயரிய நோக்கத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் 5ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் பெருந்திரளாக பங்கெடுக்கக்கூடிய வகையில் மாபெரும் இளைஞர் எழுச்சி மாநாட்டை மதுரையில் நாம் நடத்தவிருக்கிறோம். இதற்காக
அனைவரும் தத்தம் குடும்பங்களோடு குடும்ப உறுப்பினர்களோடு இன்ஷா அல்லாஹ் பெருந்திரளாக பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுக்கலாமா? வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்